தன்னியும், ஏனென்றால் இவர்கள் நினைக்கிறார்கள் அன்ன ஹாலிக்கல் கைரி லா யஹ்சுனு மின்ஹு லா யஹ்சுனு மின்ஹு பல் லா யலீகு லஹு அன் யக்லுக ஷர்ர. அவர்கள் என்கிறார்கள் நன்மையை படைக்கக்கூடியவன் அவனே தீமையை படைக்கிறான், அது அவனுக்கு அழகல்ல, அவனுக்கு அது லாயத்தும் கிடையாது. எப்படி அவன் அவனுடைய அந்தஸ்துகள் சரியில்லை, அவன் அந்தஸ்துகள் சரியில்லை, அதனால நன்மை படைக்கிறதோடு தான் அவன் வச்சுக்கணும். நன்மை படைக்கிறதோடு அவன் வச்சுக்க வேண்டியதுதான். தீமைக்கு அகருமன்னு வேற ஒரு தீமைக்கு அகருமன்னு வேற ஒரு கடவுள் இருக்கு, அவன் தான் தீமை படைக்கிறான் என்று அவர்கள் 2 கடவுள் இருக்குன்னு அவங்க வச்சுக்கிட்டாங்க. இது இவருடைய கருத்தாக இருக்கிறது. அவர்களும் வழிகேட்டர்கள் தான். இந்த விஷயத்துல அம்மல் முஸ்லிக்கூன நிராகரிக்க சிறுக்கு வைக்கிற இணை வைப்பாளர்கள் இருக்காங்களே, அவர்கள் என்ன பண்ணார்கள்? பஜாரூலகும் ஆலியத்தன் அலா அததி ஐயாமி சனா. அவர்கள் வருஷத்துல எத்தனை நாள் இருக்கோ அவ்வளவு கடவுள் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் என்று ஏற்படுத்தி வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கடவுள். ஏன் பர்ரிபுகும் இதல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் அவைகள் தன்னை நெருக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அண்ணல் இலாஹல் மாகூல லா யூசரு இலைஹி இல்லா பில் இலாஹில் மஜ்ஊலி. அவர்கள் என்ன கருத்து என்றால், கற்பனையில உள்ள கடவுள் மாகூல் அறிவால் விளங்கப்படக்கூடிய, அதாவது நிதர்சனத்துல வெளியில பார்க்க முடியாத கடவுள், அதாவது அல்லாஹ் சொல்றாங்க, அந்த அல்லாஹ்வை நாம் அடைய முடியாது, வெளியிலே பார்க்கும்படியாக நாம செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கடவுள்களுடைய வழிமுறையை கொண்டே தவிர அல்லாஹ்வை அடைய முடியாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பதன் காரணமாக அன்னல் இலாஹல் மாகூல லா யூசரு இலைஹி இல்லா பில் இலாஹில் மஜ்ஊலி. அதாவது ஏற்படுத்தப்பட்ட மஜ்ஊல், ஏற்படுத்தப்பட்ட இலாஹை கொண்டு தவிர, இவர்களால் கற்பனை செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த கடவுளை கொண்டுதான் மாகூலான அந்த அல்லாஹ்வை அடைய முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். இது இவர்களுடைய பொய்யான கருத்தாக இருக்கிறது. அம்மத் தஹரியாக்கள், அதாவது நாத்திகன் சொல்றோம், இறை மறுப்பாளர்கள், இவருடைய கொள்கை என்ன? அன்கருள் இலாஹ முத்தரகன், ஒரேபடியா கடவுளே இல்லை என்று அவன் மறுத்து விட்டான். இன்னும் சொன்னார்கள், காலமே தவிர வேறொன்றும் நம்மை அழிக்கவில்லை, காலங்கள் தான் உலகத்தை உண்டாக்குவதும் அழிப்பதும் எல்லாம் இந்த காலம் இயற்கை தான் உண்டாகிறது என்று அவர் சொல்கிறார்கள். ஒமா அலிமும் அவர்கள் அறியவில்லை அன்ன ஹாலிக தஹரி ஹுவல்லா, தஹரி இந்த இயற்கை காலம் என்று சொல்கிறார்களே அதை படைத்தவனும் அல்லாஹ்தான் என்பதை அவர்கள் உணரவில்லை. அம்மா ஹுகமாவுல் பல்சஃபா, தத்துவ ஞானிகள் இருக்கிறார்களே அவர்கள் சொல்கிறார்கள், பன்கரு ஹஷரல் அஜ்சாதி, அவர்கள் இந்த பூத உடல்கள், மனித உடல்கள் மீண்டும் கியாமத்திலே அல்லாஹ் தஆலா அவற்றை எழுப்புவான் என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். இல்லல் அருவா, ரூஹுகளை தவிர, ரூஹுதான் இருந்தாலும் எதுவுமே தவிர இந்த உடல் மீண்டும் கியாமத்தில் வராது என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு அறியவில்லை அண்ணல் யாகத்தை, இரும்பு இல்லை, அறியவில்லை அண்ணல் யாகத்தை அருவன் வாழைகின்ற இபுதாயி, அல்லாஹ் தஆலா மீண்டும் படைப்பது ஆரம்பத்தில் படைப்பதை விட மிக லேசு என்பதை அவர்கள் அறியவில்லை. ஆரம்பத்தில் எந்த உதாரணமும் இல்லாமல், முன்மாதிரியும் இல்லாமல், அதமிருந்து புதிதாக இந்த சிருஷ்டி படைத்த அல்லாஹ்வுக்கு மீண்டும் இந்த வஸ்தை உண்டாக்குறது ரொம்ப லேசு, அதை விட இது லேசானது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அம்ம ஷியா, இது ஷியாக்களுடைய கூட்டமாக இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ் தஆலாவை பார்க்கவே முடியாது என்று அதை மறுக்கிறார்கள். என்ன அவருடைய கருத்து என்ன? ஏன் அப்படி மறுக்கிறார் என்றால், சிருஷ்டிகள்லாம் ஹாதிஸ், அல்லாஹ் தஆலா கதீம். அப்ப ஹாதிஸான ஒருவன் கதீமானவனை எப்படி பார்க்க முடியும்? ஹாதிஸ்னா புதிதாக உண்டானது, கதீம் என்றால் ஆரம்பமே இல்லாதவன், பூர்வீகமானவன். பூர்வீகமாக முதலே துவக்கமே இல்லாத அவனை புதிதாக உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் எப்படிதான் பார்க்கும்? அதனால ருஹியத்துல்லா, அல்லாஹ்வை பார்க்கறதுங்கிற துனியாவில் ஆக்கிறதுல எதுலையுமே முடியாத ஒரு காரியம் என்று ஷியாக்கள் சொல்கிறார்கள். அவரிடத்துல அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்துகள், வெளிப்பாடுகளை பற்றி எந்த இல்மும் அவரிடத்துல இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகள் தஜல்லியா இருக்கிறாங்கிறத இல்மு இருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப ஹாதிஸ் கதீம பார்க்கிறதும், ஹாதிஸான படைக்கப்பட்ட சிருஷ்டி இருக்கே அது கதீமானது ஹக்கு தஆலாவை பார்ப்பது முடியாது, எப்படி ஹாதிஸ் கதீம் பார்க்க முடியும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. உலகத்திலே ஆசிரியத்திலையும் பார்க்கவே முடியாது என்று மறுக்கிறார்கள். அவர்களுடைய வழியேறு என்ன அப்படின்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கிளையார்களுடைய பிரியத்திலே வரம்பு கடந்தார்கள். எவ்வளவு வேணாலும் பிரிய வைக்கலாம், ஆனா வரம்புகள் என்ன சொல்லிட்டாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை எல்லாம் திட்ட ஆரம்பித்து விட்டார்கள்.
வமாலிமும் அவர்கள் அறியவில்லை கதிர சஹாபியத்தி, சஹாபியத்துடைய அந்தஸ்து என்ன, ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறது அவர்கள் அறியவில்லை. வல்ல கிலாஃபத்துர் ராஷிதா, இன்னும் கலீஃபத்துர் ராஷிதா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய அந்தஸ்துகளை எல்லாம் அவர்கள் அறியவில்லை. இது அவருடைய வழிகேடாக இருக்கிறது. அம்மல் பாத்தினியா, பாத்தினியா என்ற ஒரு கூட்டம் அவர்கள் எப்படி வழிகிட்டார்கள்? அன்கரு அகாம ஷரியத்தில் லாஹிரியா, வெளிப்படையான மார்க்க சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அவர்கள் மறுக்கிறார்கள். ஜனங்களுக்கு காட்டிக்கிட்டு நாங்க உள்ளுக்குள்ளாலே தொழுவோம், நாங்க உள்ளுக்குள்ளே தொழுகிறோம். நாங்க வெளியில மக்களுக்கு காட்டிக்கிறோம், என்ன வெளியில மக்களுக்கு காட்டிக்கிறது? இதான் ரியாவா போயிடும். நாங்க உள்ளே தொழுவோம், நாங்க உள்ளே தொழுகிறோம். என்கிட்ட ஒரு ஆள் மாட்டோம், சர்க்கார் அப்படி ஒரு ஆள் மாட்டோம், உள்ள தொழுகிறோம், உள்ள தொழுகிறாள். நான் சொன்னேன், என்ன நீங்க தொழுகையை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டீங்க, இல்லறத்தையும் உள்ள வைக்க, சமையலுக்கு மேல எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு, வெளியில காசு மிச்சம், வீடு மிச்சம், கிச்சன் கட்டுறது மிச்சம், செலவு மிச்சம், பெஞ்சாதி ஏராயில் மிச்சம், உள்ளே எல்லாம் வச்சுக்கோங்க. கடை எல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க. அது எப்படிங்க முட்டாள்? அதே மாதிரி தான், உள்ள வைக்கிறது உள்ள வை, வெளியில வைக்கிறது வெளியில வை. தொழுகும் போது உள்ளத்தாலையும் தொழுது, உள்ளத்தாலையும் தொழுது, கல்புருவங்களும் தொழுது, சரீரத்தாலையும் தொழுது. ஏதோ வெளியில விளக்கள் காட்டிக்கிறது. தொழுகை அல்லாவே கட்டு தொழுகிறாரு, பரவாயில்ல தொழுகிறாரு. அமர் ரசூலுல்லாஹ் உள்ரங்க கூட்டம் அன்கரு அஹ்காம ஷரியத்தில் லாஹிரியா, அவர்கள் லாஹிரான ஷரியத்துடைய எல்லா அஹ்காம்களையும் மறுக்கிறார்கள். வமாலிமும் அன்னல் ஹகீகத்த மின் கைரி தரீகத்தி ஷரியத்தி சந்தகத்துன், அவர்கள் அறியவில்லை ஷரியத்துக்கு காட்டிய பாதையை தவிர தரீகத்தை ஆதரிக்காத ஷரியத் முற்றிலும் சந்தகம், தரீகத்தை ஆதரிக்காத ஷரியத்து முற்றிலும் சந்தகா என்று அவர்கள் அறியவில்லை. வழிகேடு அது. தரீகத்தை ஷரியத்தை ஆதரிக்கணும், ஒரு தரீகத்தை ஷரியத்தை ஆதரிக்கணும். அன்னல் ஹகீகத்த மின் கைரி தரீகத்தி ஷரியத்தி சந்தகத்துன், ஷரியத்துடைய வழிகாட்டுதல் இல்லாத ஹகீகத்து பேசலாகிறது வழிகேடா இருக்கும். ஷரியத்தினுடைய வழி காட்ட வழி இல்லாமல் ஹகீகத்தை பெறுவதாகிறது வழிகேடா இருக்கும். வைர முன்தஜித்துன், அது எந்த விதமான பலனும் தராததா இருக்கும். அம்ம ஷைத்தானியா என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஷைத்தானியா என்ற ஒரு கூட்டம் பஜாலு மகாபிரல் அவுலியாயி அவுசானஹும் மெஹராபஹும், அவுசானஹும் மெஹராபஹும், அவர்கள் அவுலியாக்களுடைய கபறுகளை சிலைகளாக ஆக்கிக் கொண்டார்கள், வணக்கஸ்தலமாக வணக்கஸ்தலமாக கொண்டார்கள். வெறும் அஸ்பாபுகளை, காரண சிருஷ்டிகளை பிடித்துக் கொண்டு இவற்றையெல்லாம் படைத்து அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். வஅம்மல் முகல்லதியா என்ற ஒரு கூட்டம் வையபு ரஹ்மத்துல்லாஹில் வாசியா தாயிரத்தில் ஜிதிஹாதியா, அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய முகல்லதியா என்ற கூட்டம், அதாவது தக்லீத், அது ஒரு சிலர் ஒருத்தர் தான் பின்பற்றணும், வேற யாரையும் நாம பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர்கள் இறுக்கி விட்டார்கள். தாயிரத்தில் ஜிதிஹாதியா, மார்க்க சட்டங்களை எல்லாரும் பேச தகுதி இல்லை, மார்க்க குர்ஆன் ஹதீஸ என்று ஜிதிஹாதுடைய அந்த வட்டத்தை அவர்கள் சுருக்கி கொண்டார், ஒருவர்களே சுருக்கி கொண்டார்கள். இவர்கள் முகல்லதியாக என்று கூறப்படுகிறார்கள். அம்மா லாஹிரியா, லாஹிரியா என்ற கூட்டம் அதிமு லாஹிரம் என ஹயாத்தி துனியா தீனத்தஹா, அவர்கள் உலகத்தில் வெளிரங்க அந்த வாழ்க்கையையும் அதனுடைய அலங்காரத்தையும் பார்த்தார்கள். ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதற்குரிய தனித்தனிப்பட்ட கடமைகள், அவற்றின் அந்தரங்க நிலைகளை அவர்கள் குருடர்களாக ஆகிவிட்டார்கள். அம்மர் அப்பானியா, அப்பானியா என்ற ஒரு கூட்டம் அவர்கள் தான் ஒவ்வொரு காரியங்களையும் அதனுடைய அந்தரங்கங்களையும் இணைத்து பார்த்து நல்ல முடிவுக்கு வந்தார்கள். அவர்கள் தான் நேர்வழிப்பட்ட நல்லடியார்களாக இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அவர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தன் நப்சுக்கு அநியாயம் செய்தவர்களும் இருக்கிறார்கள், அவர் நடுவழி நேர்வழியில் செல்லக்கூடியவர்களும் அவர்கள் இருக்கிறார்கள். வாமல் பிதழியா, விதத்தான செய்யக்கூடியவர்கள் அகலும் தலாலா, அவர்களும் வழிகட்டவர்கள் தான்.
அம்மல் வசனியா சிலை வணங்குங்கள் பலநூபி ஆதிகத்தையும் அவுலியாயும் அன்னதமும் ஐயரத்து ஒரு குதிரத்து தன்பியில் அவர்கள் எழுதுகிறார்கள் அவர்களுடைய கடவுள்களுக்கும் அவருடைய நல்லடியார்களுக்கும் நற்காரியங்களை செய்வதிலே தனிப்பட்ட ஒரு ஆற்றல் இருப்பதாக காரியங்களை நடத்தாட்டுவதில் அவர்களுக்கு ஒரு குதிரத்தும் ஒரு நாட்டம் இஷ்டமும் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். அவருடைய அந்த எண்ணங்களாகிறது உண்மையை விட்டு எந்த விஷயத்திலும் உண்மையை அது தேவையற செய்யாது, உண்மையை மறைக்காது. அம்மல் மதுசியாக்கள் பத்தபதுல் அஜிசாமன் நெய்யிரத்தி நாரியத்தி அவர்கள் ஒளிமயமான இன்னும் நெருப்பாலான உருவங்களை எல்லாம் இறைவனாக எடுத்துக்கொண்டார்கள். முனப்பிரியா அவற்றை ஒளிமயமாக ஆக்கிய அந்த இறைவன் இருக்கிறானே அவனை விட்டு மறந்து விட்டார்கள். அம்மல் கிதாபியா யஹூதி நஸராக்கள் இல்லாஹி சுப்ஹானஹு நஸபன் அவர் அல்லாஹ்வுக்கே குடும்ப பாரம்பரியத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். கதிப பாபும் பாபா ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய்யாக்கிக் கொள்கிறார்கள். யூதிகள் சொல்கிறார்கள் லைசத்தின் நசாரா அலா செய்யும் நசராணிகள் எந்த நசராணிகளுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது என்று கூறுகிறார்கள். காலத்தின் நசாரா லைசத்தின் யஹூது அலா செய்யும் நசராணிகள் சொல்கிறார்கள் யஹூதிகளுக்கு சரியல்ல, அவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்று கூறுகிறார்கள். பக்கதா குல்லு பிறப்பதில் அதே போன்று ஒவ்வொரு கூட்டமும் இத்தாவூலி அன்பு தபரியத்தை தங்களுக்கு தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று வாதிட்டுக் கொள்கிறார்கள். வாமல் மிகையாரு அப்படி எது உண்மை என்று எப்படி கண்டுபிடிப்பது? வாமல் மிகையாரு இவற்றில் எது உண்மையான என்று கண்டுபிடிக்கும் அளவுகோலாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் பெருமானாருடைய சொல்லாயிருக்கும் குல்லுஹும் ஆலிகத்துன் இல்லா வாஹிதா அவர்கள் அனைவரும் அழிந்து போனவர்கள் ஒருவரை தவிர வஹும் அல்லதீன அலாமா அலைஹி அன வ அஸ்ஹாபி வஹும் அவர்கள் அல்லதீன அலாமா அலைஹி அன வ அஸ்ஹாபி நானும் என் அருமை சஹாபாக்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் வழிகேடர்கள் வீணர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் கூறுகிறான் வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி லிஇத்ஹாரில் ஹக்கி வ இஹ்லாஇ கலிமத்தில் ஹக்கி உங்களிலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், அவர்கள் மக்களை நற்காரியங்களின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கட்டும், உண்மையை வெளிப்படுத்துவதன் மூலம் ஹக்கு தஆலாவுடைய கலிமாக்களை அவருடைய திருக்கலிமாவை மக்களுக்கு மத்தியே பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய கைரின் பக்கம் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்கள் இருந்து கொண்டே இருக்கட்டும். வலா யகாஃபூன லௌமத லாயிமின் அவர்கள் எந்த பேசக்கூடியவர்கள் குறை கூறக்கூடியவர்கள் எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர்கள் அஞ்சாமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். முக்தலிபி அந்த குறை கூறக்கூடியவர்கள் அவர்கள் மார்க்கத்தில் அவர்கள் மாறுபட்டு கொண்டேதான் இருப்பார்கள், அவர்கள் அதில் மாற முடியாம அதை விட்டு மாற மாட்டார்கள். வலிதாலிக கலப்பகும் அப்படி அவர்கள் மாறுபாடு செய்வதற்காக வேண்டித்தானே அவர்களை நான் படைத்தேன். ஏன் எல்லா மதங்களும் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் தீனுக்கு மாற்றமாக பேசுகிறார்களோ அவர்களும் இருக்க வேண்டும், அவர்களும் அகதாவுடைய மதர்களாக அகதாவுடைய முதல் அவன் வழிகெடுக்கக்கூடியவன் அவனுடைய கஹார் ஜப்பார் என்ற சிபத்துகளுக்கு மதர்களாக அவர் அந்த தன்மைகள் வெளிப்படும் காரணங்களாக அல்லாஹ் அவரை வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த அப்படி வெளிப்படுத்துவதற்காக வேண்டிதானே அவர்களை படைத்தேன். அது மாறவே மாறாது, அது அவர்கள் மாற முடியாது, அவர்கள் இல்லாமல் போக முடியாது. அவர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஹத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டே இருங்கள், உண்மை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டே இருங்கள். ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவர்கள் நடக்கும் பாதையை நாம் ஆக்கினோம். அந்த வழியில் அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பலா யுனாதி அன்னக பில் அம்ர் காரியங்களிலே உங்களோடு அவர்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம். காரியங்களிலே எந்த காரியங்களும் உங்களோடு அவர்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம். இன்னும் அவர்கள் எப்படி இருந்தால் இருந்து கொண்டிருக்கட்டும், உங்களுடைய ரப்புடைய பாதையில நீங்கள் மக்களை அழைத்துக் கொண்டே இருங்கள். சொன்னான் ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் தான் படைத்தான். அவைகளுக்கு என்று ஒரு நிர்ணயத்தையும் அல்லாஹ் நிர்ணயித்தான். எந்த வஸ்துவா இருந்தாலும் அதனுடைய பெரும் பொக்கிஷம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் எங்கள் நம்மிடத்தில் அறியப்பட்ட ஒரு அளவை கொண்டே தவிர அவற்றை நாம் இறக்க மாட்டோம்.
எல்லாமே அல்லாட்ட பொக்கிஷமாக இருந்தாலும் கூட எந்தெந்த நேரத்தில் எப்படி இறக்கணும், எவ்வளவு இறக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு எப்படி கொடுக்கணும் என்றெல்லாம் அதனுடைய அளவு நிர்ணயம் அல்லா இடத்துல இருக்கிறது. அந்த அளவின் நிர்ணயத்தின் படிதான் நாம் அவற்றை கொடுப்போம். இன்னும் அல்லா சொன்னான், ஒவ்வொரு எந்த ஆத்மாவையும் அந்த ஆத்மாவின் சக்திக்கு உட்பட்டே தவிர நாம் சிரமம் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். வலதைனா கிதாபுன், நம்மிடத்தில் வேதம் புத்தகம் இருக்கிறது, என்திப்பு பில் ஹக்கி, உண்மையை அது உரைக்கிறது, வஹும் லா யுظلمون, நிச்சயமாக அந்த மக்கள் அநீதி செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிரஅத்தம் வ மின்ஹாஜா, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒரு பாதையையும் மாரிப்பாவையும் நாம் உங்களுக்கு கொடுத்தோம். காத்தாங்குடி அசலி தப்சீர் வச்சு ஷிராத் என்ற வழியையும் மின்ஹாஜ் என்ற மாரிப்பாவையும் நாம் கொடுத்தோம். அலௌஷா அல்லாஹு ஜஅலக்கும் உம்மத்தம் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருப்பானேயானால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய மஷீதில் அப்படி இல்லை, அதே அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கவில்லை. வலாக்கின் மாஷா, அல்லாஹ் தஆலா அப்படி அவருடைய இல்மிலே அப்படி நாடவில்லை. வலா யஷா, அப்படி நாடவும் மாட்டான். ஏன் புதுலானி ஹிக்மத்தில் ஈஜாதி பிஹி, அப்படி எல்லோரும் ஒன்றாக ஆகிவிட்டால் அவற்றை உண்டாக்கியதனுடைய ஹிக்மத் பாத்திலாகிவிடும். அல்லாஹ் ஏன் உண்டாக்கினான்? தன்னுடைய எல்லா அஸ்மா சிபாத்துகளுடைய மதுஹர்களாக மனிதனை உண்டாக்க ஒரு சில அஸ்மாக்கள் மட்டும் வெளிப்படக்கூடியதாக ஆக்கி மற்ற அஸ்மாக்களை வெளிப்படாமல் ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா பிரியப்பட மாட்டான். பல் ஷாஅ இக்திலாஃபக்கும், அல்லாஹ் உங்களை மாறுபட்டிருக்கத்தான் விரும்பினான், நாடினான். நீ எபுலுக்கும், உங்களை சோதிப்பதற்காக, பீமா ஆத்தாகும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களிலே உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. ஃபஸ்தபிகுல் ஹைராத், ஆகவே நற்காரியங்கள் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் அனைவரும் மீறக்கூடியதாக இருக்கிறது. வயுனப்பியுக்கும் பிமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் தர்க்கம் செய்து கொண்டீர்களோ அவற்றில் எது உண்மை என்பதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அங்கே அறிவிப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு அம்ரின் பிகதாஇன் வ கதரின், அண்ணன் பெருமானார் உரைத்தார்கள், அனைத்து காரியங்களும் விதியின் கீழ் நிர்ணயித்து கொண்டுதான் நடைபெறுகிறது. இன்னும் சொன்னார்கள், இன்னல் அப்த யஅமலு பி அமாலி அஹ்லில் ஜன்னah, ஒரு அடியான் சுவனத்துடைய உடையவர்களின் காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா யுகர்ரிபுஹா, அதை சுவனத்தை நெருங்கும் வரையிலும், இராயின், ஒரு முழம் அளவுக்கு அந்த சுவனத்தை அவன் நெருங்கும் வரையிலும் சுவனத்திற்குரியவர்களின் காரியங்களை செய்து கொண்டிருப்பான். ஃபயஸ்பிகு அலைஹி கதாவு, அந்த நேரத்தில் அவனுடைய விதி அவனை முந்திவிடும். ஃபயஅமலு அமல அஹ்லின் நார், நரகவாசிகள் ஒருவருடைய அமலை செய்வான். வயதுகுலுஹா, நரகத்திலே நுழைந்து விடுவான். நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹும்ம லா தஜஅல்னா மின்ஹும். வஇன் அப்தன், இன்னொரு அடியான் யஅமலு பி அமாலி அஹ்லின் நார், நரகவாசிகளுடைய காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா யுகர்ரிபுஹா, நரகத்தை நெருங்கும் வரையிலேயும், இராயின், ஒரு முழம் அளவுக்கு. ஃபயஸ்பிகு அலைஹி கதாவு, அந்த நேரத்தில் அவனுடைய கதா விதி அவனுக்கு முந்தும். ஃபயஅமலு அமல அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளின் அமலை எவன் செய்வான். வயதுகுலுஹா, சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபீமல் அமலு யா ரசூலுல்லாஹ், அப்ப நாங்கள் எதற்காக வேண்டிய அமல் செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஅமலு, நீங்கள் அமல் செய்து கொண்டிருங்கள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, உங்கள் ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதன் பக்கம் அது அவளுக்கு லேசாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிமுக்ததா ஹிக்மத்தி ரப்பிஹி அலா ஹஸ்பி இஸ்திஅதாதி அப்திஹி, அல்லாஹ் தஆலாவுடைய ஹிக்மத்துடைய தேட்டத்தின்படி அவனுடைய அடியார்களுடைய ஒவ்வொருவருடைய இக்திஸா, அவரவருடைய தேட்டத்தை, அவரவருடைய கோரிக்கையை ஏற்ப அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தின் தேட்டம் எப்படியோ அப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி வைத்து வருகிறான். தக்ஷீஃபுன் பிகௌலிஹி தஆலா லா துத்ரிகு, தக்ஷீஃபுன் பிகௌலிஹி தஆலா லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். அது ரொம்ப சர்ச்சைக்குரிய. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ்